இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோவுக்கு எப்படி உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னங்கிறத சொல்கிறேன். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் 351ங்கிற ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நான் வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லிரிக்ஸ் உடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டையும் எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஹவு டு இம்போர்ட் ஃபுல் ப்ராஜெக்ட்ன்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஃபுல் ப்ராஜெக்டையும் லிரிக்ஸோடைய ஃபாண்டையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுங்கிற சொல்கிறேன். அது ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 3 இமேஜ் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக எடிட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஒரே இமேஜ் மட்டும் வச்சு எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஒரு இமேஜோடைய குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஒரு இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த ஒரு பெஸ்ட் இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்பில் தான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பேக்ரவுண்டை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த ஆப்பில் எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் குயிக் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு இந்த சென்டரில் உள்ள ப்ளஸ் ஐக்கன் ஒரு டச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் மேலே ஒரு டச் பண்ண போதும் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆட் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிருச்சா. இப்போ கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருச்சு. நீங்கள் இப்போ இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நான் எடிட் பண்ண போகிற என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் இமேஜை மாற்றி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இமேஜை நீங்கள் அப்படியே வச்சு எடிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கார்ட்டூன் இமேஜை நீங்கள் மாற்றிட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அது எப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் நார்மல் இமேஜ் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற அலைட் மோஷன் 351ங்கிற அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டையும் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத வந்து சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்தீங்கன்னா இப்போ கீழே சரியாக 1:8ங்கிற ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து வந்துக்கோங்க. இப்போ அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ என்னோட பிஎன்ஜி இமேஜோடைய ஆரம்பத்தில் வந்து வந்துக்கோங்க. என்னோட பிஎன்ஜி இமேஜோட ஸ்டார்டிங்கில் வந்து வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜை ஒன்று நீங்கள் இதே மாதிரி வந்து டச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கா, அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கீழே ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இது மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற என்னோட பிஎன்ஜி இமேஜோட எண்டுக்கு வந்து போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிஎன்ஜி இமேஜோட எண்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சூப்பராக ஆட் ஆயிருச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ள என்னோட பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐகானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களோட பிஎன்ஜி இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போ உங்களோட பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு எந்த அளவுக்கு ஜூம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த லிரிக்ஸோடைய டாப்பில் அந்த லிரிக்ஸோடைய கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இதே மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுங்கிற வந்து சொல்லிவிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜ், அதாவது உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கா, இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஷேடோ எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு -50 வந்து செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ உங்களோட இமேஜை எப்படி ஆட் பண்ணுங்கிற சொல்லிட்டேன், உங்களோட இமேஜுக்கு எப்படி ஷேடோ ஆட் பண்ணுங்கிறே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்கா, இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் எப்படி ஆட் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் அடுத்து கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ்லையும் உங்களோட இமேஜை இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஷேடோ ஆட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அதை எப்படிங்கிற நான் ஒரே ஒரு இமேஜ் கூட சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து என்னோட பிஎன்ஜி இமேஜோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. எப்போதும் போல் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா போயிட்டு உங்களோட பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த செகண்ட் பிஎன்ஜி இமேஜோட எண்டுக்கு போயிட்டு உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ள உங்களோட பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி மேலே டெலிட் ஐகானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் மெத்தட் தான். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான அளவு வந்து ஜூம் பண்ண போகிறீங்க. ஜூம் பண்ண அந்த இமேஜை ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்பவும் போல் பாட்டன் ஷேடோ போயிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஷேடோ ஆட் பண்ணிட்டு தேவையான வேல்யூ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க. சேம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கிற வந்து சொல்லிட்டேன். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அடுத்த பிஎன்ஜி இமேஜ் எல்லா இமேஜ்லையும் எப்படி உங்களோட நான் கொடுத்துருக்க அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி இமேஜை டெலிட் பண்ணிட்டு ஷேடோ ஆட் பண்ணுறது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீத இருக்க எல்லா பிஎன்ஜி இமேஜ்லையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி அப்படியே பேக்ரவுண்ட் வீடியோ கீழே கொண்டு வந்து இதே மாதிரி உங்களோட இமேஜையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ எப்படி லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி லிரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண தெரியல அது எப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள டவுன்லோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். எல்லா ஃபோல்டருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து இருக்கும். மூவ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமீரோங்கிற இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடாயிருக்கும். அந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து உள்ளே வந்து ஆடாயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃபில் இருந்தால் இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த கேமீரோங்கிற அந்த ஃபாண்ட் உள்ளே வந்து ஆடாயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி உங்களோட லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்ட்டு அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் 1 by 1 லிரிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஓகேவா? இப்போ வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிற சொல்கிறேன். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 3D எஃபெக்ட் வந்து அதாவது 3D ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண போகிறீங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்றுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னைக்கான் இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை டச் பண்ணி இதேமாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும், அதோட கன்னைக்கான ஆஃபில் இருக்கும், அதையும் டச் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் இதே மாதிரி வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டன் லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேமராங்கிற இந்த 3D ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதாவது உங்களோட வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.